ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கு. வீட்டில் ஒரு தெண்டை கழுத இருப்பாள, வந்து ஃபோனை அட்டன் பண்ண வேண்டியதானே. நம்ம ஏன் போய் பேசணும்? வரட்டும் அவ. ஏ காவியா கழுத, எவ்வளவு நேரம் ஃபோன் அடிச்சுட்டு இருக்கு? வந்து ஃபோனை எடு. ஹலோ. ஜானுவா? நான் நல்லா இருக்கேன்டி. நீ எப்படி இருக்க? தேங்க்யூ ஜானு. ஆமாம் 8th anniversary தான். நீ வரியா வீட்டுக்கு? சரி சரி, ஓகே. சரி, நான் அப்புறம் கால் பண்ணுறேன். பாய். நான் வைக்கிறேன். ஃபோன்ல யாருடி? ஃபோன்ல யாரு? என் ஃப்ரெண்டு ஜானு அத்தே. அவளுக்கு என்னவா காலையிலே ஃபோனு? இல்லத்தே, இன்னைக்கு எங்களுக்கு ஆனிவர்சரி இல்லை, அதான் விஷ் பண்ண ஃபோன் அடிச்சாத்தே. ஆமா, அப்படியே கல்யாண நாளுக்கு விஷ் பண்ணுனாலும் இங்க என்ன வாழுதான் விஷ் பண்ற அளவுக்கு. ஏன் அத்தே இப்படி பேசுறீங்க? கல்யாணம் முடிஞ்சு 8 வருஷம் ஆயிடுச்சு. இங்க என்னத்த நீ கிழிச்சா? இப்போ உன் கூட போன்ல பேசிச்சே ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு பேர் என்ன சொன்னா? ஜானு அத்தே. ஜானுவோ பூனுவோ, அவளுக்கும் உன் கூட தானே கல்யாணம் முடிஞ்சிச்சு. இப்போ அவளுக்கு 2 குழந்தை இருக்கு. அந்த 2 குழந்தையும் ஸ்கூலுக்கு போகுது. அவ 2 குழந்தைய பெற்றுட்டா. ஆனா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? சும்மா வேஸ்டா வீட்டுல வெட்டியா இருக்கா. அத்தே, குழந்தை இல்லாததுக்கு நான் என்ன பண்ணுவேன்? நானும் எல்லாம் ட்ரீட்மெண்ட்டே எடுத்துட்டு தானே இருக்கேன். நீங்களும் பார்த்துட்டு தானே இருக்கிறீங்க. அப்புறம் ஏன் இப்படி பேசுறீங்க? அதான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கே, அதான் நான் பாக்குறேனே. நீ ட்ரீட்மெண்ட் எடுத்து எதிர்க்கு. நீலாம் இந்த வீட்டுக்கு வந்த தெண்ட 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 கழுத. ஏன் அத்தை, கல்யாண நாள் அதுமா இப்படி அவசகுணமா திட்டுறீங்க? விஷ் பண்ணாட்டினாலும் பரவாயில்ல, இப்படி திட்டாதீங்க அத்தே. என்னது, நான் அவசகுணமா பேசுறேனா? உண்மையதானே பேசுறேன். என்னைக்கு இந்த தரித்திரம் பிடிச்ச பிச்சைக்காரிய வீட்டுக்குள்ள கூட்டு வந்தானோ அன்னைக்கே இந்த வீட்டுல தரித்திரம் பிடிச்சி போச்சு. அப்புறம் எப்படி குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இந்த வீட்டுக்கு? இத்தனை பேருக்கு 10-15 வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்திருக்கத்தே. அதே மாதிரி எங்களுக்கும் பிறக்கும். நீங்களும் உங்க பேர குழந்தைய கையில தூக்குவீங்க அத்தே. சொல்லி சொல்லி தாண்டி உன் புருஷனை நீ ஏமாத்தி வச்சிருக்க. என்னெல்லாம் ஏமாத்த முடியாது. என்னத்த காமிச்சு அவனை மயக்கி வச்சிருக்கே தெரியல. இந்த கிறுக்கி வேண்டாம், வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் முடியுனா வேண்டாமா, எனக்கு இவதான் வேணும்னு சொல்லிட்டு அலையிறான். அவன் மட்டும் இப்ப மட்டும் ஓகே சொல்லியிருந்தா ஒரு பணக்கார பொண்ணை நான் அவனுக்கு உடனே கல்யாணம் முடிச்சு வாரிசை என் வீட்டுக்கு எடுத்திருப்பேன். உன்னை வச்சு தருதல மாதிரி இந்த வீட்டுல வச்சு நான் கொட்டி அழுறேன். இது 2வது கல்யாணமா? என்ன அடிங்க கொள்ளுங்க எதுனாலும் செய்யுங்க அத்தே. ஆனா உங்க வாயால 2வது கல்யாணம் மட்டும் சொல்லாதீங்க அத்தே. ப்ளீஸ் ப்ளீஸ் அத்தே, வேணாம் அத்தே. இந்த பாரு காவியா, நான் உனக்கு 1 வருஷம் தான் டைம் தருவேன். இந்த 1 வருஷத்துல உனக்கு குழந்தை பிறக்காட்டி நான் என் பையனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைப்பேன். அது கண்டிப்பா நடக்கும்.